بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم. மார்க்க நிகழ்ச்சியை நாம் நடத்தி ஒரு ஜனாசாவில் முஸ்லிம் சமூகத்தவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை பயிற்சி விளக்கத்தோடு அந்த வகுப்பை நிறைவு செய்துவிட்டு மார்க்க கருத்துக்களை கேட்டுக்கொள்வதற்காக இந்த சபையிலே நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம். நான் பேசுறது புரியுதில்ல? மலையாளம் யாரும் கிடையாது, தமிழ் தானே? சரி. உங்களுக்கு மத்தியில் இந்த நேரத்தில் சீரழியும் பெண்கள் சமுதாயம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில மார்க்க செய்திகளை, விடயங்களை உங்களுக்கு எடுத்துச் சொல்லலாம் என நான் ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. சீரழியும் பெண்கள் சமுதாயம் என்பதை ஏன் இந்த நேரத்தில் பேச வேண்டிய கட்டாயம் என்றால், பெண் சமூகத்தவர்கள் அதிகமான மக்கள், அதிலும் குறிப்பாக ஈமான் கொண்டவர்கள் வழிகேட்டை நோக்கி மிக வேகமாக அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒழுக்கமில்லாத ஒரு தன்மை, இறைவனை பற்றிய அச்சமற்ற ஒரு செயல்பாடு, அல்லாஹ்வுக்கோ கணவருக்கோ கட்டுப்படுகிற மனப்பான்மை இல்லாத பெண்கள் சமுதாயத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம்லாம் வேண்டாம். இடையில இப்போ ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, கடுமையான முறையில் சத்தம் போட்டாங்க பெண்கள். சபையிலங்களுக்குள்ள ஆண்கள் இருக்கிறாங்கன்னு தெரிந்தும் தங்கள் வீடுகளை போன்று ஒரு திருமண சபையை போன்று பேசினாங்கல்ல. அப்ப இந்த தலைப்பு இங்க அவசியமான ஒன்றுதான். தேவையில்லாத தலைப்புகளை கொண்டு வந்து போடல. உண்மையில் இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக அவசியமான ஒன்று என்பதை முதலில் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். ஒரு மார்க்க பேச்சு பேசப்படுகிற சபை என்றால் அதற்கென்று சில கண்ணியங்களை பேண வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. சில இஸ்ஸத், கண்ணியம் இருக்கணும். அங்க பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கண்ணியத்தை பேணிக்கொள்ள வேண்டும். அந்த கண்ணியத்தை அவர்கள் பேண மறுத்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள், குற்றவாளிகள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த மார்க்க சபையினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமினுடைய, சஹீஹ் புகாரியுடைய 6வது பாகம் இறுதி நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் சொல்கிறார்கள், இந்த உலகத்தை சுற்றி சில வானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லா இடத்திலும் உலகத்தில் சுற்றி திரிந்து கொண்டே இருப்பார்கள். எங்கெல்லாம் அல்லாஹ்வை தக்பீர் சொல்கிறார்களோ, பெருமைப்படுத்துகிறார்களோ, புகழ்கிறார்களோ, அந்த சபைக்கு அந்த வானவர்கள் வந்து அமர்ந்து விடுவார்கள். நாமளும் ஒரு சபை வச்சிருக்கிறோம். இப்போ இங்க இது சினிமா கதைகள் பேசுகிற சபை கிடையாது, அரசியல் செய்திகளை பேசுகிற இடம் கிடையாது, அல்லது விளையாட்டை பற்றியோ கல்வியை பற்றியோ பேசுகிற இடம் கிடையாது. மார்க்கத்தை பற்றி, மறுமையை பற்றி பேசுகிற இடம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிற இடம், அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையை கற்றுத்தருகிற இடம். இப்படி ஒரு இடம் இருப்பதுதான் அந்த வானவர்கள் வந்து அமர்ந்து அந்த செய்திகளை கேட்கக்கூடிய சபை என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த வானவர்கள் அந்த சபையில கலந்து விட்டு புறப்பட்டு செல்வார்கள். சபை முடிந்த பிறகு அல்லாஹ் கிட்ட போவாங்க. எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ் கேட்பானாம்,
அடியார்களே, மாணவர்களே, எங்க இருந்து வரீங்க? மாணவர்கள் சொல்வார்கள், யாரும் உனக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. உன்னை பற்றி உன்னுடைய அடியார்களில் சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள், சிலர் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த சபைக்கு போயிட்டு வரோம். அப்ப அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், என்னை பற்றி அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? அல்லாஹ் நம்ம யாரும் பார்த்திருக்கிறோமா? கிடையாது. அல்லாஹ் கேட்கிறான், என்னை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? அல்லாஹ் பார்த்தது கிடையாது. அப்ப எப்படி என்னை பற்றி அவர்களுக்கு தெரியும்? உனது வேதத்தின் வாயிலாக, உன் தூதர் வாயிலாக அவர்கள் கற்றுக்கொண்டதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம அல்லாஹ்வை பார்க்கல, ஆனா அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம்? தூதர் சொன்ன குர்ஆனில் இருந்து, தூதர் சொன்ன நபிமொழிகளில் இருந்து அல்லாஹ்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அடுத்த அந்த கேள்வியை கேட்கிறான் மாணவர்களிடத்தில். அவர்கள் எதை எதிர்பார்த்து அந்த கூட்டத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள்? அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்கள், நரகம் சென்றுவிடக் கூடாது என்று எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அதுமே என்ன? அப்ப அந்த மாணவர்கள்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், அவங்க சொர்க்கத்தை பார்த்திருக்கிறாங்களா? பார்த்தது கிடையாது. ஒருவேளை அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருந்தால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மாணவர்கள் சொல்வார்களாம், இதை விடவும் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்பார்கள். நரகத்தை பார்த்திருக்காங்களா? பார்த்தது கிடையாது. ஒருவேளை பார்த்திருந்தால் அவர்கள் மனநிலை என்ன? இப்போது நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்களே, இதை விட அதிகமாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹ் உடனே பதிலளிக்கிறான், அந்த சபையில் கலந்து கொண்ட ஒட்டுமொத்த பேருக்கும் சொர்க்கத்திற்கு நான் வாக்குறுதி அளிக்கிறேன், நரகத்தில் இருந்து பாதுகாப்பிற்கு நான் வாக்குறுதி அளிக்கிறேன், இதற்கு நீங்கள் தான் சாட்சி. வானவர்களை அல்லாஹ் சாட்சியாக்குகிறான். எவ்வளவு முக்கியமான சபை தெரியுமா? மார்க்க சபை. உலகத்திலேயே இறைவனால் புகழப்பட்ட ஒரு மஜ்லிஸ் என்றால் அது தீனை பற்றி, மார்க்கத்தை பற்றி பேசுகிற மஜ்லிஸ். அதனால்தான் ரசூல் சொன்னாங்க, ஜும்மாவுடைய சொற்பொழிவு என்ன சொன்னாங்க? யார் ஒருவர் ஜும்மாவினுடைய பயான் நேரத்தில் தன் அருகில் இருக்கிற தன் தோழரிடத்தில் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் பக்கத்தில் லகவுத்த, அவரும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர் தான், நன்மையெல்லாம் கிடையாது அப்படின்னு நல்லா சொல்றான். இப்ப எவ்வளவு கண்ணியம்! இங்கே சில பேர் உட்கார்ந்துக்குவாங்க, போன பயான் பார்க்கவே முடியலையே, போன பெருநாளைக்கு எங்க ட்ரெஸ் எடுத்த, எங்க போன, இந்த நாடகம் பார்த்தியா, அதை பார்த்தியா, இதை பார்த்தியா, எல்லாத்தையும் பேசுவாங்க. சரி, அடுத்த பயான பேசுவோம், அவங்க பயானம் முடிச்சுட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். பயானுக்கு வர்றது, உலக கதைகளை பேசுவது, பயான் முடிச்சோன்னு எந்திரிச்சு போயிடுறது. நீங்கள் நன்மை அடைந்து கொள்ள முடியாது. இது அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி. அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த சபைக்குள் நீங்கள் உள்ளே நுழைந்தது உண்மை என்றால், இறைவனுக்காக வேண்டி முழுமையாக அமைதி காத்து இங்கு பேசப்படுகிற கருத்துக்களை நீங்கள் கேட்க வேண்டும். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு அற்புதமான வார்த்தை, அவர்களிடத்தில் நன்மை இருப்பதை அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை சத்தியத்தை கேட்க வைத்திருப்பான். இந்த சத்திய கருத்து காதுக்குள்ள போறது இருக்குது, அவன் நாடிய, அவன் அருள் செய்த அடியார்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதே பயான் இத்தனை பேருக்கு நம்ம அழைப்பு கொடுத்தோமா? நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு நம்ம அழைப்பு கொடுத்திருப்போம். வந்தது ஒரு 50-60 பேர். சில பேர் வரல. என்ன காரணம்? அல்லாஹ் அவர்களுக்கு நாடல. சில பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, நீ என்னன்னாலும் பேசு, கேட்கவே மாட்டோங்க, நீ வா கதை பேசணும், பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட பேசுவாங்களே, இது அவர்களுக்கு அல்லாஹ் நாடியது. அல்லாஹ் அவர்களுக்கு நன்மை நாடல, அதான் உண்மை. அப்ப யார் உட்கார்ந்து முழுமையாக கேட்கிறாரோ அவரை இந்த சபையினுடைய முழுமையான கண்ணியத்தை பெற்றவர், அடைந்தவர். இது பெரும் பொருளாதார செலவு நடக்குது, சும்மா நடக்கல இல்லை. மக்களிடத்திலிருந்து பொருளாதாரத்தை வசூல் செய்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி பக்கத்து கிளைகளில் உள்ள பெண்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து இதற்கு ஒரு தாயை ஏற்பாடு செய்து பெண் தாய்க்களை ஏற்பாடு பண்ணி இவ்வளவு பெரிய பயிற்சி, இவ்வளவு பெரிய மார்க்க செய்திகளை எல்லாம் சொல்லும் பொழுது அதை நீங்கள் அலட்சியமாக ஆக்கினால் உங்களை விட மார்க்கத்தை இழிவுபடுத்த இங்க ஒரு கூட்டம் தேவையே கிடையாது. உங்களை விட வேற யாரும் இழிவுபடுத்த போறா? எல்லா செலவும் பண்ணி அவங்க மார்க்கம் சொல்லுவாங்க, நாங்கள் கேட்க மாட்டோம், சண்டை போடுவோம், எங்களுக்குள் பேசி சிரித்துக் கொள்வோம், பெண்களுக்கே உண்டான மாண்பை கேவலப்படுத்துவோம் என்பவர்களை விட ஒரு இழிவானவர்கள் உண்டா? இது முதலில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இந்த சபை ஆரம்பித்ததிலிருந்து முடிகிற வரை அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்து நீங்கள் கேளுங்கள்.
சத்தியத்தை நீங்கள் கேட்க மாட்டீர்கள் என்றால் இந்த சபையில் செலவழிக்கப்பட்ட பொருளாதாரம் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். சஹாபாக்கள் காலத்தில் ஒரு மார்க்க செய்தி கிடைக்காதுன்னு பயணித்தார்கள். ஆனால் இங்க ஒரு மார்க்க செய்தியை சொல்லிட மாட்டோமாங்கிறதுக்கு செலவழிக்கிறார்கள், கேட்பவர்கள் இல்லை. இதை அடிப்படையாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். சில பேச்சுக்கள்ல பேசாமல் அல்லாஹ்வுக்காக அமைதி காத்துக்கள். முதலாவதாக சீரழியும் பெண்கள் சமுதாயம் அப்படிங்கிற அந்த தலைப்பை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு சமுதாயத்தில் கொலை செய்வதும் ஆண்கள், கொள்ளையடிப்பதும் ஆண்கள், மது அருந்துவது ஆண்கள், போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருப்பது ஆண்கள், எல்லா விதமான பாவத்தில் முதலணியில் இருப்பது ஆண்கள். சம்பந்தமே இல்லாம நம்மள உங்களுக்கு கூடாது இல்ல. அதென்ன சீரழியும் பெண்கள் சமுதாயம், ஆண்கள் சமுதாயம் அழியலையா அப்படின்னா இது நாம சொன்ன வார்த்தை கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன வார்த்தை. இந்த பெண்கள் சமுதாயம் மறுமை நாள் நெருக்கத்தில் எப்படிலாம் மாறுவாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு காலம் வரும் மக்களே, அந்த நாள் வராமல் மறுமை நாள் வராது. மறுமை நாளினுடைய நெருக்கத்தில் இரண்டு சாரார்கள் இந்த உலகத்தில் தோன்றுவார்கள். அந்த இரண்டு சாரார்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். ஒரு சாரார் யார் தெரியுமா? அவர்கள் ஆட்சியாளர்கள், அரசர்கள், கவர்மெண்டை நிர்வாகம் செய்யக்கூடிய மக்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? கையில ஒரு குச்சியை வைத்திருப்பார்கள், அதால் மக்களை அவர்கள் தண்டிப்பார்கள். குச்சினா உண்மையான குச்சி கிடையாது, அதிகாரம், அதிகாரத்தை வைத்து தண்டிப்பது. சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம். நான் ஆட்சியாளன் என்பதனால் ஜிஎஸ்டி கொண்டு வா, இந்த வரி அந்த வரி என்று மக்களை நோவினைப்படுத்தக்கூடிய ஒரு அரசு இருக்குதா? ரசூலுல்லாஹ் அன்னைக்கே சொன்னாங்க. இவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். இரண்டாவது சாரார் அவர்கள் பெண்கள். அவர்கள் யார்? பெண்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், இந்த ஒட்டகம் தெரியுமா? அதுக்கு முதுகுல ஒரு திமில் இருக்கும். மாட்டுக்கு திமில் உண்டு, ஒட்டகத்துக்கு திமில் பெருசா இருக்கும். அந்த திமிலை போன்று தங்கள் தலைமுடியை அவர்கள் உருவாக்கி வைத்திருப்பார்கள். இந்த கொண்ட போடுவாங்கல்ல, அது தப்பு கிடையாது. அது போடுவதை அழகுக்குன்னு போடுவாங்க, பிறர் பார்க்க போடுவாங்க. அவர்கள் நடக்கிற நடை பிற ஆண்களை சாய்க்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கும். இவர்கள் அப்படி நடப்பார்கள், பிற ஆண்களை அவர்கள் சாய்ப்பார்கள். இவர்களும் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். அப்ப பெண்கள் ஒரு பெருங்கொண்ட கூட்டம், அது சின்ன கூட்டம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் ஒரு 400 கோடி பெண்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 800 400 பாதி. 400 கோடி பெண்கள் 10 கோடி பேர் தான் ஆடம்பரமான ஆபாச ஆடைகளை உடுத்திக் கொண்டு செல்றாங்களா? கிடையாது. பெரும்பான்மையான மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு. சினிமா நடிகையை போன்றுதான் தானும் தன் பிள்ளையும் மாறணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த நடிகை போட்ட ஆடை பத்தியா, சேலை பத்தியா, இவ போட்ட சுடிதார பத்தியா என்று தன் ஆடை கலாச்சாரத்தை கூட மார்க்கம் சொன்னதா என்பதை பார்க்காமல் மறந்து சமுதாயத்தை பார்த்து மாற்றுகிறோம் என்றால் பெண்கள் சமுதாயம் இன்றைக்கு வழிகேட்டுக்கு செல்லுகிறதா இல்லையா? ரசூலுல்லாஹ் இதை மட்டும் சொல்லல, பெண்கள் எங்கெல்லாம் வழிகடுவாங்கிற பல விஷயத்தை சொன்னாங்க. ஒரு முறை பெருநாள் தொழுகை வேளையில நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், தொழுது முடித்த பிறகு, இத்தவாத்து ஃபில் ஜன்னா, மக்களை நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன். ஃபராயித்து அக்ஸர அஹ்லிகள் ஃபுகரா, அதிலே அதிகமான ஏழைகள் இருந்தார்கள். உண்ணுவதற்கு வழி இல்லாத, உடுத்துவதற்கு வழி இல்லாத, கல்விக்கு வழி இல்லாத, மருத்துவத்துக்கு வழி இல்லாத ஏழை மக்கள் இருப்பார்கள். அவர்கள் சொர்க்கத்தில் அதிகம் இருந்தார்கள். பணக்காரர்கள் அந்த மைனாரிட்டி, குறைவானவர்கள், சிறுபான்மையினர்கள். ஒத்தலாத்து ஃபின்னார், நரகத்தை நான் எட்டி பார்த்தேன். ஃபராயித்து அக்ஸர அஹ்லிகள் நிசா, அதிலே அதிகம் பெண்கள் இருந்தார்கள். யார் இருந்தார்கள்? கொலை செய்யாதவர்கள், கொள்ளை அடிக்காதவர்கள், மது அருந்தாதவர்கள், வேறு வேறு காரியத்தில் ஆண்களை விட கம்மியாக இருக்கிற இந்த பெண்கள் நரகத்தில் அதிகம் இருக்கிறார்கள். பொதுவாக பயான் நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பயான் நடக்க போது மாதவராயத்தில் பொதுக்கூட்டம், பெண்களுக்கு தனி இட வசதி உண்டு, பக்கத்தில் தோழாலையில் பொதுக்கூட்டம், அல்லது இந்த ஊர்ல பொதுக்கூட்டம், பெண்களுக்கு தனி. என்ன அர்த்தம்? ஆண்களுக்கு தான் மெயின், பெண்களுக்கும் நம்ம இடம் கொடுக்கிறோம், இது அர்த்தம். நரகம் எப்படி தெரியுமா? பெண்களுக்கு தான் மெயின், ஆண்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். ஆண்களுக்கு தான் தனி இட வசதி, பெண்கள் நீங்க தான் முக்கியத்துவமா. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள்.
இதை கேட்கும்போது நமக்கு என்ன தோணும் தெரியுமா? அது நம்ம கிடையாது, அது யாரு கிடையாது? முக்காடு போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கோம், நம்மளே மார்க்கம் சொல்லும், நம்ம கிடையாது. அது யாரா இருக்கும்? காபீரான பெண்கள், விபச்சாரம் செய்யும் பெண்கள், ஆபாசத்தில் போகும் பெண்கள், சினிமா நடிகைகள், அவர்களை பத்தி தான் பேசுது. அப்படி நினைக்கிறீங்கல்ல? அப்படிதான் உங்க இது நாள் வரைக்கும் ஹதீஸ் அணுகுனீங்க. நீங்களே அப்படி அணுகுனீங்கன்னா சஹாபிய பெண்களுக்கு அப்படிதான் அணுகி இருக்கணும். அவங்க அப்படி அணுகுனாங்களா? அணுகல. அவங்க என்ன சொன்னாங்க? விமயார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் மட்டும் ஏன் நரகத்தில் அதிகம்னு கேட்டாங்க. அவர்கள் உணர்ந்து வைத்திருந்தார்கள் சஹாபிய பெண்மணிகள் கூட அந்த நரகத்தில் இருக்கலாம். ரசூலுல்லாஹ் நம்மளை சேர்த்து தான் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் மட்டும் ஏன் நரகத்தில் அதிகம். நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்கள், உங்களுக்கு கணவன்மார்கள் எவ்வளவோ தருவார்கள், தந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு சில குறைகள் வரும். உங்கள் தந்தை இடத்த குறை வரலையா? உங்க அண்ணன் தம்பிட்ட குறை வரலையா? உங்க மகன்கிட்ட குறை வரலையா? உங்க கணவன்கிட்ட குறை வந்துட்டா மட்டும் அப்படி பூதாகரமா வெட்டிச்சும். அது எப்படி நீங்க செய்யலாம்? 7 மணிக்கு கூப்பிட்டுக்கிற நீ 9 மணிக்கு வரலாமா? பிரச்சனை பெருசாகும். இன்னைக்கு பெருநாளைக்கு நான் என்ன ட்ரெஸ் கேட்டேன், என்ன ட்ரெஸ் வந்திருக்குது, நான் எவ்வளவு பணம் கேட்டேன், எவ்வளவு பணம் வந்திருக்குது, நான் என்ன கேட்டேன், நீ என்ன செஞ்சிருக்கிற, பிரச்சனை வெடிக்கும். உங்க தந்தை இடத்தை அப்படி தாய் பார்க்க முடியுமா? உங்க சகோதர இடத்தை அப்படி வாய் பார்க்க முடியுமா? உங்க மகனை எதிர்த்து இப்படி நீங்க பேசுவீங்களா? அப்ப கணவனை எதிர்த்து நீங்கள் பேசுகிறீர்கள், மாறு செய்கிறீர்கள், நன்றி கட்டு நடக்கிறீர்கள், நீங்கள் நரகத்தில் அதிகம். ரசூலுல்லாஹ் இந்த மாதவலயத்தில் இருக்கிற பெண்களை பார்த்து பேசல, அந்த சவுதி அரேபியாவில் மக்கமா மதீனா நகரத்தில் வாழ்ந்த அந்த ஏகத்துவத்திலே தலை சிறந்த சஹாபிய பெண்மணிகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற தலை சிறந்த நபித்தோழியர்கள் இருந்த சபையில் சொன்னார்கள், நீங்கள் கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, தசத்தக்ன, நிறைய தர்மம் பண்ணுங்க, நரகத்தை விட்டு காக்கிறதுக்கு தர்மம் தான் உங்களுக்கு ஒரே வழினாங்க ரசூல். சஹாபிய பெண்மணிகள் கூட இதனால் நரகம் போகலாம், அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான், ஆனால் அவர்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதை கேட்ட உடனேயாவது எந்த பெண்களாவது, அப்படியா நானா இருக்க மாட்டேன், நான் என் கணவனுக்கு பத்திரமாத்த தங்கம், நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என்ன மாதிரிலாம் வேற எந்த ஒரு பெண்ணும் இந்த கணவனை பார்க்க முடியாது, இப்படி பேசியிருக்க சஹாபிய பெண்மணிகள் டக்குன்னு காலை கலந்து கழட்டி போட்டாங்க. என்ன அர்த்தம்? உண்மைதான் இது. டக்குன்னு கழுத்தை கழட்டி போட்டாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய மனைவி சொல்கிறார், நான் வீட்டுக்கு போய் நகை எடுத்துட்டு வரேங்கிறார். என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மைதான், நாம மாறு செய்யத்தான் செய்கிறோம், சில நேரத்தில் கணவன் வார்த்தைக்கு மீறி நடக்கத்தான் செய்கிறோம், நரகம் போயிடுவோம் போல உடனே தங்களிடத்தில் இருக்கிற ஆபரணங்களை எல்லாம் கலற்றி எறிந்தார்கள் அந்த சஹாபிய பெண்மணிகள். அப்ப பெண்கள் வழிகட்டுக்கு போறாங்கிறது மாற்றமே கிடையாது. ரசூலுல்லாஹ் பழங்காலத்து பெண்கள் இருந்து கடைசி கால பெண்கள் வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த காலத்தில் உள்ள பெண்களுடைய மனநிலையை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, இந்த பெண்களுடைய வழிகேடு, நாம எப்படியெல்லாம் வழிகேட்டை நோக்கி செல்கிறோம் என்பதை நீங்கள் சற்று ஆய்வு செய்து கூர்ந்து கவனியுங்கள். பெண்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? வழிபாடு மட்டும் செஞ்சுட்டா போதும் நினைக்கிறாங்க. பல பெண்கள் அப்படித்தான். தஹஜ்ஜத் தொழுவாங்க. ஆண்கள் ரமலான் காலத்தில் தொழுதாலே பெரிய விஷயம், மழை மாதிரி. அது தஹஜ்ஜத்லாம் தொழணுமா, 30 நாள் தொழணுமா, இந்த லைலத்துல் கத்ர் இரவு ஒரு நாள் என்னன்னு தெரிஞ்சுட்டா நல்லா இருக்குமே, இது அவங்க நிலைமை. பெண்கள் எப்படி? அதிகமான பெண்கள் தஹஜ்ஜத் தொழுவார்கள். வித்ர் தொழக்கூடிய பெண்கள் கை தூக்கல, தூக்கலாம் சும்மா. கணிசமான பெண்கள் கை தூக்கிறீங்க, கீழே போடுங்க. சில பெண்கள் வெக்கப்பட்டு தூக்காம கூட வந்திருக்கான். வெளியே நிக்கிற ஆண்களை கூப்பிட்டு நீங்க தொழுதீங்களா, கையை தூக்க அப்படின்னா தூக்க மாட்டாங்க. அப்ப வழிபாடு அவர்களை விட உங்கள்கிட்ட அதிகம், மாற்றமே கிடையாது. ரமலான் காலத்துல மாதவிலக்கால் பெண்களுக்கு நோன்புகள் விடுபட்டிருக்கும். ஆண்களுக்கு பயணத்தை காரணம் வைத்து, நோயை காரணம் வைத்து சில நோன்புகள் விடுபட்டிருக்கும். அதை கரெக்டா கணக்கு வச்சு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் உள்ளவங்க வேற யாராவது குத்தணும், செய்யுங்க நோன்பு வைங்க நோன்பு வைங்க. பெண்கள் கரெக்டா இருப்பாங்க. திங்கள் வியாழன் நோன்பு வைப்பது அதிகம் பெண்கள். எந்த அமலை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் முன்னணியில் நிற்பார்கள் பெண்கள். சில பெண்களுக்கு கொஞ்சம் பலகீனம் இருக்கும். இந்த தொழுகையில ஃபர்லுல கூட பிரச்சனை வரும். ஒரு 2 பயணம் உட்காந்துட்டாங்க, நீங்க அடுத்து தெளிவாயிருவாங்க. அது உண்மை. ஆண்களுக்கு 2000 பயணம் நடத்துங்க, நகரவே மாட்டோங்க. இது அவர்கள் மனநிலை. வழிபாட்டில் மட்டும்தான் பெண்கள் முதலில் இருக்கிறார்கள் தவிர, அதை தவிர்த்து எந்த விதமான காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ஆண்களுக்கு கீழே பெண்கள் நிற்கிறாங்க.
அதற்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆண்களில் இந்த ஈமானை முழுமைப்படுத்தியவர்கள் ஏராளமான பேர் உண்டு, பெண்களில் ஈமானை முழுமைப்படுத்தியவர்கள் ரெண்டு பேர் தான் உண்டு. 2 பேர் தான். யார் அவர்கள்? ஒன்னு ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் இப்னத்து இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹா. 2 பேர் தான். அதான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், தரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன் வ மரியம் இப்னத்து இம்ரான். இந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவையும், ஆசியான் பேர் அங்க வரல, ஹதீஸ்ல வருது, ஃபிரௌனுடைய மனைவியும் இம்ரான் அவர்களுடைய மகளான இந்த மரியமையும் உலக மாந்தர்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு நான் முன் உதாரணமாக சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்றான். யாருக்கெல்லாம் முன் உதாரணம்? உங்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கு மட்டும் இல்ல, சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளுக்கு மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் சேர்த்து அவர்கள் முன்மாதிரி. பெண்களில் முழுமை பெற்றவர்கள் 2 பேர், ஆண்களில் முழுமை பெற்றவர்கள் பல பேர், ஏராளமான பேர். நாங்கள் சொல்ல ஏன் அந்த வழிபாட்டை தாண்டி அவங்களுக்கு எதுவுமே வராது. ஒரு நற்குணம் வருமா? வராது. அல்லாஹ்வை பற்றி ஒரு அச்சத்தோடு பொருளாதாரத்தை அணுகுவார்களா? அணுக மாட்டார்கள். தன் கணவனுக்கு கட்டுப்படும் விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு பயப்படுவார்களா? பயப்பட மாட்டாங்க. இந்த சமுதாயம், பெண் சமுதாயம் அதிகமாக உலக காரியங்களில் மூழ்கி கிடப்பார்கள். அதுதான் உண்மை. நம்ம ஒவ்வொரு காரியமும் பார்ப்போமே. நற்குணம் என்ற ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் ஏராளமான நற்குணங்களை சொல்லி தந்தாங்க. பிரத்யேகமான சில நற்குணங்கள் என்றால், பிறரை பற்றி பேசாதீர்கள், கோல் முட்டாதீர்கள், புறம் பேசாதீர்கள், அவதூறு பேசாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், உங்கள் நாவுகளால் பிறருக்கு எந்த விதமான நோவினையோ தொந்தரவோ தந்து விடாதீர்கள். தந்தால் அல்லாஹ் அதை மன்னிக்கவே மாட்டான். ஏன்? சம்பந்தப்பட்ட அந்த அடியார் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். லட்சம் அதிசயம் கேட்டிருப்பீங்கல்ல. இது கேட்காத ஜும்மா கிடையாது, கேட்காத பெருநாள் கிடையாது, கேட்காத பொதுக்கூட்டம் கிடையாது, எல்லா ஆவணமும் கேட்டாச்சு. திவாலானவர்கள், மல் முஃப்லிஸ், திவாலானவன் யார் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, திவாலானவர்கள் யார்? யாரிடத்தில் பணம் இல்லையோ, பொருளாதாரம் இல்லையோ, வீடு இல்லையோ, உணவு இல்லையோ, அவன் திவாலானவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர்கள் என் சமுதாயத்தில் திவாலானவர்கள் இல்லை, ஜப்தியானவர்கள். திவாலானவர்கள் உங்களுக்கு புரியுது, ஜப்தி. என் சமுதாயத்தை திவாலானவர்கள், ஜப்தியானவர்கள் யார் தெரியுமா? அதிக தொழுகை, அதிக நோன்பு, அதிக ஹஜ், உம்ராக்கள் என்று நன்மைகளை எல்லாம் எடுத்து நாளை மறுமையில் ஒரு கூட்டம் வருவார்கள். பிறருக்கு அவர்கள் தொந்தரவு தந்திருப்பார்கள். மாமியா மருமகனா அப்படியே அந்த சண்டையெல்லாம் அப்படி இனிச்சு கிடக்கும், போட்டு குடும்பப்படுத்துறது. இவங்க மருமகளா இருக்கும் போது மாமியார் கொடூரமான பெண் மாதிரி தெரியும். இவங்க மாமியார் ஆனதுக்கு அப்புறம் மருமகள் எல்லாரும் மோசமான பொம்பளை மாதிரி தெரியும். தெரியுமா? தெரியுதா? அப்ப நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க. பிறரை மோசமான முறையில பார்ப்பது, கெட்ட நிகழ்வாக ஒருவரை எண்ணுவது, ஒருவரை அதிகப்படியாக குறை பேசுவது, புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, இது அதிகம் யாருக்கிட்ட இருக்கு? பெண்கள் இடத்துல இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் நரகத்திற்கு அதிகம் செல்வதற்கு கணவனுக்கு மாறு செய்வது மட்டுமல்ல, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள், நாவால் நீங்கள் நரகம் செல்கிறீர்கள். நாங்கள் சொல்லலாம். நீங்க சமுதாயத்தை பார்க்கலாம்ல. நீங்க பாருங்க, ஒரு ஆண்கள் சேர்ந்து உட்கார்ந்த பேச்சு என்ன இருக்கும்? டீக்கடையில் உட்காருவாங்க, பள்ளிவாசல் உட்காருவாங்க, வேற வேற நிறுவனம் வேற இடத்துல உட்காருவாங்க. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. பக்கத்தில் உள்ளவனை பத்தி பேசவே மாட்டாங்க. முழுக்க முழுக்க பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கஜகிஸ்தான் பத்தி தான் பேசுவாங்க. மோடி அப்படி பண்ணிட்டாராம, இவர் இப்படி பண்ணிட்டாராம, அங்க ஆட்சி அப்படி கவிழ்ந்துருச்சாம, எல்லாமே வெளிநாடு பத்தியே தான் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி இருக்காது. நீங்க பெண்களை பத்தி பாருங்க, அவங்களுக்கு இருக்கிறது இந்த 2 பேர் மட்டும்தான். இவன் என்ன பண்ணா தெரியுமா? மேல் வீட்டுக்காரர் என்ன பண்ணா தெரியுமா? எதிர் வீட்டுக்காரர் என்ன பண்ணா தெரியுமா? முழுக்க முழுக்க பிறருடைய மானத்தை பங்கம் ஏற்படுத்தக்கூடிய காரியத்தில் பெண்கள் ஈடுபடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில் நரகத்தில் சில பெண்கள், சில சமூகத்தவர்கள், அவர்களுடைய கைகள் எப்படி இருக்குன்னா, நகங்கள் நல்ல கூர்மையாக வளர்ந்து இருக்கும், பெருசா இருக்கும். அந்த நகங்கள் எல்லாம் செம்பாலான நகம். செம்பு தெரியுமில்ல, இந்த ஒயருக்குள்ள போதில்ல, அது மாதிரி ஒரு தனிமை. அந்த செம்பாலான நகங்களை எல்லாம் கொடுத்திருப்பாங்க. செம்புனா என்ன? பிக்க முடியாது. நகத்தை பிச்சிடலாம்ல, அதை பிக்க முடியாது. கூர்மையாக இருக்கும். அந்த கைகள் என்ன செய்யுமா? இவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்காது. நம்ம கை நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், இருக்காது. அவர்களுடைய கண்ணுகள் அப்படி பிடிச்சு பிச்சு எரிஞ்சிடும்.
நெஞ்சு மார்பு பகுதி எல்லாத்தையும் அப்படி கிழிச்சு எரியும், வயிற்ற கிழிக்கும், தொடைய கிழிக்கும், முதுக கிழிக்கும், எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் கை போகும், அப்படி பிச்சு எடுக்கும், அடுத்தவங்க கை மாதிரி நடக்கும். ரசூல்லா பார்த்து கேட்கிறார்கள், இவர்கள் யார், இவர்களுக்கு ஏன் இந்த தண்டனை? பிறருடைய மானத்தை விளையாடியவர்கள் இவர்கள், அப்ப இந்த தண்டனை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பதிலளிக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் அம்மா உங்களை காப்பாற்றுமா மறுமையில? நீங்கள் தொழுகை, உங்களுடைய தஹஜ்ஜத், உங்களுடைய குர்ஆன் ஓதுவது, அதை வாசிப்பது, அதை மனனம் விடுவது, எத்தனை குடும்பத்தில் உள்ள, குடும்பத்திற்கு வெளியே உள்ள எத்தனை பல பெண்களை பற்றி நீங்கள் பேசியிருப்பீர்கள். இந்த சமுதாயம் சீரழிதா இல்லையா? உண்மையில் அன்றைய கால சஹாபிய பெண்மணிகள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? உதாரணம் சொல்லவா? உலகத்திலேயே ஒரு பெண் இன்னொரு பெண்ணை வெறுக்கிறான், அது எந்த உறவா இருக்கும் தெரியுமா? எந்த உறவா இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அதிகமா வெறுக்கிறா அப்படின்னா அது எந்த உறவா இருக்கும்? சும்மா சொல்லுங்க, எந்த உறவு இருப்பாங்க அதிகமா? நீங்க எந்த உறவை இருப்பீங்க அப்படி சொல்லுங்க. மாமியாரு, மருமக, பக்கத்து வீட்டுக்காரி, இப்படி இருக்கும். மனசுல பட்டதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்குதா? அதான் உண்மை. இதை விட இன்னொரு பெண்ணு சமுதாயத்தில் எல்லா பெண்ணும் இருப்பாங்க. யாரை இருப்பாங்க அப்படின்னா, கணவனினுடைய இன்னொரு மனைவி. அப்படி ஒரு உறவு இல்லை, இருந்துச்சுன்னா வீடு ரெண்டாயிரம். பார்ப்போமா, நீயா நானும் பார்த்துருவோமா? மாமியார் தான் வெளியே சப்ஸ்டியூட் ஆயிடுவாங்க, நீ வெளியே போ, இப்ப எனக்கு கூட சண்டை போட ஒருத்தி வந்துட்டா, அவ கூட நான் பார்த்துக்கிறேன். தன் கணவனுக்கு இன்னொரு தாரம் இருந்து இன்னொரு மனைவி இருந்தா அங்க பிரச்சனை வேண்டாம், புது பிரச்சனை கிளப்பாண்டாம், அதுவே பிரச்சனை வெட்டிக்கும், ஜனம் பூகம்பமாகும். ஆகுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபிகளாருக்கு மிக நேசத்திற்குரிய மனைவி ஆயிஷா, ரொம்ப பிடிக்கும் ரசூலுல்லாஹ்க்கு. அப்படின்னா ஹதீஸ் படிச்சீங்க. ஒரு பயணம்னு போனா கூட அதிகமான பயணத்தில் யார் இருப்பா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் மரண நேரத்தில் கூட எந்த வீட்டை எதிர்பார்த்தாங்க? ஆயிஷாவுடைய நாள் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. மரணிக்கும் போது கூட ஆயிஷாவினுடைய நெஞ்சின் மீது தலை வைத்த நிலையில் நபிகளாருக்கு மரணம் வந்தது. அப்படிப்பட்ட அந்த ஆயிஷா, அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று பரவுது. என்ன குற்றச்சாட்டு? இந்த பெண் தவறு செய்து விட்டார், ஏதோ ஒரு ஆணோடு பிரச்சனை, பாதிப்பு, பங்கம் அப்படின்னு ஊர் முழுக்க பேச்சு. யாரெல்லாம் இதை பேசினார்கள்? ஒரு சில நபி தோழர்கள் கூட பேசினார்கள். இருக்கும் போல நடந்திருக்கும், வாய்ப்பு இருக்கு. இப்படி பேசிட்டாங்க, இப்படி பரப்பிட்டாங்க. சஹாபாக்கள் தெரிந்து பரப்பல, நயவஞ்சகர்கள் தெரிந்தே பரப்பினார்கள். ஆயிஷா மேல தப்பு இல்லை, இருந்தாலும் கிளப்பி விடுவோம், கொளுத்தி போடுவோம் அப்படின்னு பரப்புறாங்க. சில சஹாபாக்கள் உண்மையாக இருக்குமோ என்று நினைச்சு பரப்புனாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பல பேர்கிட்ட போய் கேட்டாங்க. அதுல 2 பெண்கள்கிட்ட கேட்டாங்க. ஒரு அம்மையார் யார் தெரியுமா? இந்த ஆயிஷாவினுடைய அடிமை பெண் பரீராட்ட கேட்கிறாங்க. பரீராவே, நீ ஆயிஷா கூட ரொம்ப நேரம் இருந்திருக்கிற, நான் கணவன், நான் இருந்த நேரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இமாமத்து, போர்க்களம், பல இடத்துக்கு போனேன். நீ கூட இருக்கிற ஆயிஷாட்ட இது மாதிரி ஏதாவது வெக்கங்கட்ட காரியத்தின்னு பார்த்துக்க. ஒரு பெண் இப்படி காரியம் பண்றான்னு எடுத்தவர்கள் பண்ண மாட்டான், அதுக்கு பல சூழ்ச்சிகள் அப்படி நடந்து பண்ணுவான். சும்மா எடுத்தவர்த்தி தப்பு பண்ணுவாளா? பண்ண மாட்டான். அப்ப ஆயிஷாட்ட இது மாதிரி ஏதாவது நீ பாத்தியாமா? ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. பரீரா சொல்றாங்க, ஒரு எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. ஆயிஷா ஒரு மாவை குழப்பி வைப்பாங்க, இந்த புரோட்டா சப்பாத்தி போடுறது குழப்பாங்களா, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ரொட்டி போடுறதுக்கு அதை பிசைந்து வைத்து விட்டு அதை பாதுகாக்க தெரியாம படுத்து தூங்கிடுவாங்க. ஆடு வந்து தின்றும். ஒரு மாவை கூட பாதுகாக்க தெரியாத அப்பராணி பொண்ணு ஆயிஷா. யாரு? ஒரு மாவை கூட பாதுகாக்க தெரியாது. நீங்க எல்லாம் கரெக்டா இருப்பீங்கல்ல, வீட்டுல ஒரு சாம்பார் சால்னா மூடி போட்டுட்டு போய், மூடி போடாம போய் நீங்க நைட் தூக்க போவீங்களா? கரெக்டா எடுத்து ப்ராப்பரா சூடு காட்டி கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது எல்லாத்தையும் செய்வீங்க. கரெக்ட் தானே? எந்த பொண்ணு வீணாக்கு கூட நினைப்பீங்கல்ல, இதெல்லாம் உலகத்தை எல்லா பெண்ணுக்கும். ஆனால் அந்த ஆயிஷா மாவை கூட பாதுகாக்க தெரியாமல் தூங்கி விடக்கூடிய அப்பராணி பெண். பரீரா சொல்கிறார். ரசூல் எங்கே ஒரு நிறுத்தல. ரசூலுல்லாஹ்க்கு வேற சில மனைவிமார்கள் உண்டு. அதுல ஒரு அம்மையார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் அங்க போய் கேட்கிறாங்க, ஸைனபே, ஆயிஷாவுடைய கேரக்டர்ல ஏதாவது குறை பார்க்கறியாமா? நீ பார்த்த வரைக்கும், ஏன்னா சக்காலத்திமார்கள், சக்காலத்தினும் புரியுதில்ல, அந்த ஸைனபினுடைய கணவர் தான் இந்த ஆயிஷாவுக்கும் கணவர். எப்படி சண்டை வரும்? அங்க போய் கேட்கிறாங்க, ஆயிஷாவுக்கு வந்து ஏதாவது பார்க்கறியா? என்ன சொல்லி இருக்கணும்? இருக்கும், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கொளுத்து போட்டுக்கலாம்ல. ஏற்கனவே 10 மனைவி, ஒரு ஆள் போட்ட நமக்கு டைம் கிடைக்குமா இல்லையா? எக்ஸ்ட்ரா டைம். இப்படித்தான் நினைக்கணும், இப்படித்தான் நினைச்சிருப்பாங்க. ஆனால் அதற்கு மாற்றமாக ஸைனப் நினைத்தார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? இது அப்பட்டமான அவதூறு, இந்த அவதூறை பற்றி பேசுவதற்கும் நான் விரும்பல, அதை கேட்பதற்கும் நான் விரும்பல. இது அவதூறு, பொய்.
பகிரங்கமான பொய் ஆயிஷாவின் மீது வேண்டும் என்று பரப்புறாங்க. என்ன பேசியது யார்? ஆயிஷாவின் தாயார் இல்ல, ஆயிஷாவின் உடன் பிறந்தவர் இல்ல, ஆயிஷாவினுடைய பிள்ளைகள் கிடையாது, ஆயிஷாவுக்கு பிள்ளையே கிடையாது. அது ஒரு பக்கம். ஆயிஷாவினுடைய நெருங்கிய வேறு உறவுக்காரர்கள் அல்ல, இந்த ஆயிஷாவினுடைய சக்காலத்தியாக இருக்கிற நபிகளாருடைய மற்ற மனைவி பேசுகிறார். இது அப்பட்டமான பொய், அவதூறு. வருமா இப்படி ஒரு வார்த்தை? பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களை பத்தி இப்படி வருமா? ஒரு தகவல் வந்தா கூட அப்படிலாம் சொல்லாதீங்க, அது பொம்பளை நல்ல பொம்பளைங்க, நல்ல பெண், நம்ம பார்த்துருக்கணும், ஏன் பேச்ச வர மாட்டுக்கு? ஆனா ஒரு பெண் கெட்டவளாவே இருக்கட்டுமே, நான் பார்த்திருக்கேன், அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளைதான், நல்ல எண்ணம் கொண்டாங்க, தப்பா? உங்க பொம்மா பிள்ளைய பத்தி யாராவது வெளியே தப்பா பேச நீங்க விடுவீங்களா? அதுக்கு நியாயம் பேச மாட்டீங்க. என் பொண்ணு தப்பு பண்ணா நீ பாத்தியா கேட்க மாட்டீங்க. அப்ப உங்க பொண்ணுக்குனா ஒரு நீதி, அடுத்தவன் பொண்ணுக்குனா ஒரு நீதிங்கிற எண்ணம் இருக்குது. இதுதான் உங்களை நரகத்துல கொண்டு வந்து சேர்க்குது. இந்த நரகம் இருக்குதா உங்கள்கிட்ட? நீங்க பார்க்கலாம், ஒரு பெண் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, தொழுது முடிச்சு உட்காந்து தஸ்பீக் செய்யறாங்கன்னு வைங்களேன், எந்த செய்தியை கொண்டு போக தஸ்பீக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கையை கட்டுவாங்க. தஸ்பீக் வீட்டுல டிவி ஓடட்டுமே, பையன் எப்படிம்பாங்க, தஸ்பீக் ஓடுது, கொன்னுருவேன், டிவி ஆஃப் பண்ணு. பையன் பாடத்துக்கு சந்தேகம் கேட்க வருவான், ஓடிடு, தஸ்பீக் ஓடுது. எதுவுமே நடக்காது. குக்கர் சத்தம் போட்டாலும் எந்திக்க மாட்டாங்க, மோட்டர் தண்ணி முடிஞ்சாலும் எந்திக்க மாட்டாங்க, தஸ்பீக் ஓடுது. பக்கத்துல இருந்து ஒரு பொம்பளை வந்து உன்ட்ட ஒரு செய்தி சொல்லலான்னு வந்தேன், இந்த பக்கத்து வீட்டு பொம்பளை பத்தி. சரி நான் அப்புறம் வரேன், எங்க வாங்க வந்து உட்காரு, என்னவோ சொல்ல வந்திய, என்ன சொல்ல வந்த சொல்லிடுறேன். அடுத்தவர்களை பற்றி குறைபடுத்தினா அப்படி மனசெல்லாம் இன்பகரமா இருக்கும். இந்த உள்ளம் நரகத்துக்குரிய உள்ளம், இது சொர்க்கத்துக்குரிய உள்ளம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. நபிகளார் தன் தோழர்களோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாசி. ஒருத்தர் வந்தார், அவர் பிரபலியம் இல்லாத நபித்தோழர். நமக்கு சொர்க்கவாசி தெரிஞ்ச நபித்தோழர் யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான், தல்ஹா பின் உபைதுல்லா, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இது மாதிரி நிறைய நபித்தோழர் நமக்கு தெரியும். அப்படி ஒரு நபித்தோழர் அவர் கிடையாது. அவர் பிரபலியம் இல்லாத, ஃபேமஸ் இல்லாத நபித்தோழர். ரசூலுல்லாஹ் மறுநாள் வராங்க, சஹாபாக்களோடு பேசுறாங்க. இப்போது ஒருவர் வருவார், அவர் சொர்க்கவாசிகளாக, அப்போ அவர் தான் வந்தார். மூன்றாம் நாள் வராங்க, சஹாபாக்களோடு பேசுறாங்க. இப்போது ஒருவர் வருவார், அவர் சொர்க்கவாசினாங்க, அன்றைக்கும் அவர் தான் வந்தார். ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னாலே அது உறுதியிலும் உறுதி, உண்மையான செய்தி. 3 முறை சொல்றாங்க, என்ன அர்த்தம்? கட்டாயம் ஒரு சொர்க்கவாசி. ஒரு நபித்தோழர் ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. எப்படி இந்த மனுஷன் சொர்க்கவாசி? எதுல அவர் சொர்க்கவாசி ஆயிட்டாரு? நேர போறாரு, ஃபாலோ பண்றாரு. அவர்கிட்ட கேட்கிறாங்க, என்னன்னா எனக்கும் என்னுடைய தந்தைக்கு மத்தியில் ஒரு மனஸ்தாபம், ஒரு பிரச்சனை. நான் உங்க வீட்டுல தங்கிக்கிறேன் ஒரு 3 நாளைக்கு. 3 நாள் வரைக்கும் பேசாம இருக்கலாம்ல, யாரு கூட சண்டை போட்டாங்க. 3 நாள் கழிச்சு என்னுடைய தந்தையோடு போய் நான் பேசிக்கிறேன். அவரும் சொல்ற வீட்டுல வந்து இருந்துக்காங்க தாராளமா. 3 நாள் இவருடைய செயல்பாடுகளை எல்லாம் கணக்கிட்டு கொண்டிருக்கிறார். அதிகமா தொழுகிறாரா, அதிகமாக நோன்பு வைக்கிறாரா, நிறைய திக்ர் பண்றாரா, குர்ஆன் ஓதுறாரா, எல்லாத்தையும் பார்க்கிறார். ஒன்னும் பெருசா இல்லை, பெருசா இல்லைன்னு நீங்க நினைச்சக்கூடாது, ஒண்ணுமே சொல்ல போயிருக்கு, அப்படி கிடையாது. இயல்பா எல்லா முஸ்லீம்களும் எப்படி இருப்பார்களோ அப்படியான செயல்பாடு தான் அவர்கிட்ட இருந்துச்சு. பிரத்யேகமா ஒரு ஸ்பெஷலா ஒண்ணுமே கிடையாது. 3 நாள் கழிச்சு அவர் போறார். போகும்போது அவர் கூப்பிட்டு சொல்றாரு, நான் ஏன் உங்க வீட்டுல தங்கினா, நபிகளார் உங்களை சொர்க்கவாசி 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 3 முறை சொன்னாங்க. அது ஏன்னு தெரிந்து கொள்ள வந்தேன், ஆனா நான் பார்த்தவருக்கு அப்படி தெரியல. அப்படி என்னதான் நீங்க செய்றீங்கன்னு கேட்டான். உடனே அவர் சொன்னது என்ன தெரியுமா? என்ன சொர்க்கவாசினாங்களா? நான் அப்படி ஒண்ணுமே பண்ணலையேன்ட்டார். நான் அப்படி ஒண்ணுமே பண்ணலையே. நம்ம ஆட்களை சொன்னா முடிஞ்சு போச்சு. நபிக்கெல்லாம் லேட்டா தான் தெரிஞ்சிருக்கு, எனக்கு இன்னைக்கோ தெரியும் நான் சொர்க்கவாசி அப்படின்னு அளந்து விடுவாங்க. கொஞ்சம் அமல் செஞ்சா கூட அதை பெரிய அமலாக காட்டுவது நம்ம பண்பாடு. பெரிய காரியத்தை பண்ணா கூட அதை ஒன்றுமே இல்லாத போன்று காட்டுவது சஹாபாக்களுடைய பண்பாடு. நபி தோழர் பிறகு சொல்கிறார், எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது, ஒருவேளை இது இருக்கலாம். சொல்கிறார், நான் யாரை பற்றியும் தவறாக எண்ணவே மாட்டேன். எல்லாரும் நல்லவங்க, எல்லா குடும்பம் நல்ல குடும்பம், எல்லாருடைய மனநிலை நல்ல மனநிலை. யாராவது அப்பப்போ ஒரு தப்பு செய்யலாம், மனுஷனா தப்பு செய்யறதுதான். அடுத்தவன் உட்கார்ந்து நோண்டுவது, குறைபடுத்துவது, புறம் பேசுவது, அவதூறு பேசுவது எனக்கு வேண்டாம். எனக்கு எப்படி அல்ல இந்த துணியால வாழ கொடுத்திருக்கான, அவனுக்கு அப்படித்தான் அல்ல வாழ கொடுத்திருக்கான், வாழ்ந்துட்டு போட்டுமே. நான் யாரை பற்றியும் குறை பேச மாட்டேன், அவதூறு பேச மாட்டேன், இது என்னுடைய பழக்கம். வந்தவர் சொல்கிறார், கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். யாருக்கிட்ட இந்த பண்பாடு இருக்குது? யாருக்கிட்ட இல்லையே. அப்ப இந்த மனநிலையில் நீங்கள் மரணித்தால் வாழ்ந்தால் உங்களுக்கு சொர்க்கம் என்று இஸ்லாம் சொல்லுத.
அடுத்தவரை பற்றி நல்லெண்ணம் கொள்வோம், சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவோம், சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவோம், கணவன் மனைவிக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவோம், குடும்பத்தை சேர்த்து வைப்போம். எல்லாரும் பிரிக்கிறவரை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் பிரிக்கிறது. இந்த பிரிக்கிற வேலையெல்லாம் சொன்னா நம்ம ஆட்கள் பெண்கிட்ட கொடுத்துட்டா போதும். நாடு எப்படி பிரிக்க, மாநிலத்தை எப்படி பிரிக்க கரெக்டா பிரிப்பாங்க. குடும்பத்தை பிரிச்சா இது பெரிய விஷயமா? அந்த மனநிலை. இந்த குடும்பத்தை பிரிக்கிற மாதிரியான ஒரு சைத்தானிய செயல் கிடையாது. தெரியுமில்ல, இப்லிஸ் இருக்கிறானே, அவன் தனது சிம்மாசனத்தை கடல் மீது அமைத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் சைத்தான்களை அழைக்கிறான். என்ன காரியம் பண்ண? இன்னைக்கு ஒருத்தன் தொழுகையை செய்ய விடாம தடுத்துட்டேன், நோன்பை தடுத்தேன், திக்கரை தடுத்தேன், ஆகை தடுத்தேன், இதை தடுத்தேன், மது இருந்த வச்சேன். இதெல்லாம் ஒரு காரியமா? அவன் நாளைக்கு எஞ்சி தொழுதுவான், நாளைக்கு எஞ்சி நோன்பு வச்சிருவான், நாளைக்கு திக்கர் பண்ணிடுவான், நாளைக்கு பாவனுக்கு தெரியுமா, நாளைக்கு நடந்துருமே. இது ஒரு காரியமா? அடுத்த ஒரு சைத்தான் வருகிறான். நான் இன்றைக்கு ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தி விட்டேன், நீதான்டா என் பக்கத்தை வந்து உட்காரணும், வாடா ராசாங்கிறவன். ஏன்? இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகிற பிளவு இருக்குதுல்ல, எல்லா தீமைக்குமான அடித்தளம் அது. மனைவி கூட ஒரு சண்டை, தொழுகை என்ன வருமா, பொருளாதாரம் சேர்க்க என்ன வருமா, இதுகளுக்கெல்லாம் என்னத்தை சம்பாதிச்சு கொடுத்து என்ன பிரயோஜனம்? பிள்ளைங்களை கவனிக்க என்ன வருமா? உங்க அம்மா மாதிரி தான் நீ வந்திருக்க, பிள்ளை முடி திட்டுவார். எல்லா கெட்ட பண்பு வந்துடும். யாரால்? கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகிற பிளவு. ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தா பாருங்களேன், அப்படி ஒரு நல்லவராக இவர் மாறிடுவார், அவங்களும் மாறிடுவாங்க. அவங்க பணிவுரை என்ன, இவர் பொருளாதார செலவழிக்கிறது, ஆமாங்க போய் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும் அப்படின்னு சேர்ந்து இருந்தா. பிரிஞ்சு இருந்தா 10 பைசா கொடுக்க மனசு வராது. இவர்கள் இருவரும் இணைந்தால் சமூகத்திற்கு பெரும் நல்லது, இவர்கள் இருவரும் பிரிந்தால் சமூகத்திற்கே பெரும் கேடு. கணவன் மனைவிக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்த சொல்வது இஸ்லாம். நம்ம ஆட்கள் பிரிக்கிற வேலை தான் பார்க்கிறாங்க. ஒரு ஆள் நம்மளை விட நல்லா இருந்துட்டா போதும், வயிறெல்லாம் வந்தோம்னா இதை விட ஸ்ட்ரீமிங்கா கூடுதலா எரியாது, அந்த அளவுக்கு எரியும். இது இப்படி ஒரு பண்பாடு கொண்டவர்கள். இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அவன் அருளை, அவன் கருணையை, அவனுடைய சொர்க்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இதை இன்றைய நாளினுடைய முதல் அறிவுரையாக நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். யாரை பற்றியும் தவறாக பேசாதீர்கள், தவறாக எண்ணாதீர்கள். எல்லோரும் நல்ல மக்கள், அப்படி இருக்கட்டும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பாவம் நடக்குதா, கூப்பிட்டு அறிவுரை கொடுங்க, புறம் பேசாதீங்க. அவர்களை பற்றி வெளியே உள்ள மக்கள்கிட்ட பேசாதீங்க. இப்பெல்லாம் நீ பண்ற, இப்பெல்லாம் பண்ற மாதிரி பண்ணாதம்மா, ஒரு அறிவுரை, ஒரு அட்வைஸ். ஒரு குடும்பம் பிரிஞ்சு கிடக்குதா, மீண்டும் மீண்டும் கோல் மூட்டி பிரித்து விடாதீர்கள், சேர்த்து வைங்க. பொய் பேசியாவது சேர்த்து வைங்க. என்ன அலிம்சை அப்படி சொல்லி பொய்யெல்லாம் வரவே வராது. என்ன எல்லாம் லாஜிக் இருக்குதா? கணவன் மாட்ட என்ன போய் சொல்றது? கொஞ்சமா நெஞ்சமா போய் சொல்றதெல்லாம். வீட்டுக்குள்ள 1008 ட்ரெஸ் இருக்கும், ட்ரெஸ்ஸே எனக்கு கிடையாதுன்னு போய் சொல்லுவாங்க, வாய் கூசாம பேசுவாங்க. எல்லா விதமான பொய் பேசக்கூடியவர்கள் உண்டு. இஸ்லாம் சொல்றது அங்கெல்லாம் பேசாதீங்க, இங்க பேசுங்க. நற்குணத்தோடு வாழுங்கள், சமுதாயத்திற்கு நல்லவர்களாக வாழ்ந்து மரணிங்கள். உங்கள் மரணம் பலருக்கு வருத்தத்தை தர வேண்டும், பலருக்கு இன்பத்தை தந்து விடக்கூடாது. நபிகளார் மரணம் இன்று வரை சமுதாயத்திற்கு ஒரு வருத்தம் தான். ரசூலுல்லாஹ் இருந்திருந்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குமே என்ற எண்ணம். நபி இருந்திருந்தா நம்ம கஷ்டப்படுறத பார்த்து இருப்பாங்களா ரசூலுல்லாஹ் என்ற எண்ணம். நபியின் மரணம் 1400 ஆண்டுகளாக மக்களால் பேசப்படும் போதெல்லாம் ஒரு வருத்தத்தில் ஒரு உச்சி கொட்டக்கூடிய நிலை இருக்கு. நம்ம மரணம் அப்படி இருக்குமா? சான்ஸே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. சில பேர் வாயில சொல்லு இன்னால் இல்லான்னு, மனசுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் போய் சேர்ந்துருச்சு. இதை விட நான் வேற என்னத்தை கேட்டேன்? அல்லாஹ் என்னுடைய துவாவெல்லாம் கபூலாக்கிட்டேன்றாங்க. நமக்கு எத்தனை பேர் துவா செய்யறாங்க கூட தெரியாது. கெட்ட குணங்களால் வாழ்ந்து மனிதர்களிடத்தில் மோசமான மனிதர்களாக நீங்கள் இருக்காதீர்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு ஜனாசாவை கொண்டு செல்றாங்க. அப்படி கொண்டு போகும்போது நபிகள் பெருமகனார் கேட்டார்கள், ஹல் முஸ்தரிஹு வல் முஸ்தராஹு மின்ஹு, இந்த ஜனாசா ரெஸ்ட் எடுத்தவரா ரெஸ்ட் கொடுத்தவரான்னு கேட்கிறாங்க. ரெஸ்ட்னா தெரியுமில்ல, ஓய்வு, ரிட்டையர்மெண்ட். இவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரா, ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் ஒண்ணும் முடியாது, ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுனா என்ன, கொடுக்கிறதுனா என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தின் சோதனைகள், நோய், வறுமை, கஷ்டம் இதையெல்லாம் ஒருவன் அனுபவித்து சகித்து ஒருவன் மரணிப்பானே, ஆனால் உலக சோதனைகள்ல இருந்து அவன் ரிட்டையர் ஆயிட்டான், நிம்மதியா கபூர்ல தூங்க போறான், அதான் முஸ்தரிஹ், ஓய்வு பெற்ற நபர். இன்னொருவன் இருக்கிறான் சமுதாயத்தில், அடுத்தவனை துன்புறுத்துவது, தன் மனைவியை, தன் கணவனை, தன் பிள்ளையை, தன் தாய் தந்தையை, தன் குடும்பத்தாரை, தன் அண்டை வீட்டானை எல்லாத்தையும் இரக்கமே இல்லாம வாழ்ந்திருப்பான் தெரியுமா? அவன் இந்த சமுதாயத்துக்கே ரிட்டையர்மெண்ட் கொடுத்து போய் சேர்ந்துட்டான்.
எல்லாருக்கும் நிம்மதி. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவர் முஸ்தரிஹா முஸ்தராக மின்ஹுவான்னு கேட்டாங்க. ஓய்வு பெற்றவரா ஓய்வு கொடுத்தவரா? நீங்க எப்படி வாழ போறீங்க? ஜனாசா தொழுகைகள் மனசால வந்து துவா செய்ற கூட்டம் வருமா உங்களுக்கு? சஹாபிய பெண்மணிகளுக்கு வந்தாங்க, பெயர் தெரியாத சஹாபிய பெண்மணிகளுக்கு கூட கூட்டம் கூடுனாங்க. விபச்சாரம் என்ற குற்றச்செயலை செய்து தண்டனை அனுபவித்த பெண்ணுக்கு கூட கூட்டம் கூடியது. ஏன்? அந்த சமூகத்தவர்கள் கண்ணெதிரில் தெரிந்த ஒரு பாவத்தை கூட தடுப்பாடுகளை ஒளி அதை பரப்ப மாட்டார்கள். அப்படி ஒரு பண்பாட்டோடு வாழுங்கள். இந்த சமுதாயம் மிக பெரும் வளர்ச்சியிலே கண்ணியத்தினுடைய உச்சத்திற்கு செல்லும். இது முதலில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இரண்டாவது அடிப்படை, உங்கள் கணவன்மார்களுக்கு நீங்கள் மாறு செய்து விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். இது இஸ்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொன்ன நியதி. பெண்களுக்கு கூடுதலாக சொல்கிறது, உங்கள் கணவன்மார்களுக்கும் கட்டுப்படுங்கள், மாறு செய்து விடாதீர்கள். 18 வயசுல உங்களுக்கு திருமணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, 18, 20, 22. இந்த 20 வருஷ காலத்துல உங்கள் தந்தை உங்களுக்கு பணம் கொடுத்தார், பொருளாதாரம் கொடுத்தார், உணவு கொடுத்தார், ட்ரெஸ் கொடுத்தார். ஏன் கொடுத்தாரு? அவர் பெற்றாரு, கொடுத்தார். நீங்க அதுல இருந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு உங்களுடைய பிள்ளை வளர்ந்து வந்து நிற்பான், அவன் கொடுப்பான், அம்மா அந்த வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கன்னு தருவான். ஏன் கொடுக்கிறான்? நீங்க பெற்றது. இந்த நடுவுல ஒரு ஜீவன் இருக்குது, அப்பிராணி ஜீவனா ஒண்ணு ஆளுது, அது ஏன் உங்களுக்கு கொடுக்குது? உங்களை கட்டின ஒரே ஒரு காரியம். வேற ஏதாவது ஒரு வகையில அவரோடு உங்களுக்கு எந்த விதமான தொடர்பு இருக்குதா? நீங்க பெக்கவும் இல்லை, அவர் உங்களை பெற்றெடுக்கவும் இல்லை. தன்னுடைய வேலை பொருட்களையும் மறந்து உங்களுடைய பாதுகாப்பை அவர் உறுதி செய்கிறார், உங்கள் உணவை உறுதி செய்கிறார், உங்கள் உடையை உறுதி செய்கிறார், உங்கள் சந்தோஷத்தை உறுதி செய்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் கட்டுப்பட மறுப்பீர்களே ஆனால், மாறு செய்வீர்களே ஆனால், நரகத்தை உங்களுக்கு ஒரு இடம் பெர்மனண்டா அல்லாஹ் வச்சிருக்கிறான். நீங்க மௌத்தாக வேண்டியதுதான், நரகம் போக வேண்டியதுதான். ஆனா இந்த மாதிரி கொடுப்பனை யாருக்கும் கிடைக்காது தெரியுமில்ல. சில பேர்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது லேண்ட் வாங்கி வீடுலாம் கட்டுவாங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஊருக்கு போய் வீட்டுல தங்கணும்னு. வாழும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர்கள் வாழும் பொழுது நரகத்திற்கு உறுதிப்படுத்தியவர்கள். இது கொடுப்பனையா? மிகப்பெரிய கேடு. கணவன்மார்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். இது இரண்டாவதாக. இது டீட்டெயிலா பேசலாம், நேரம் இல்லாதனால இதை சுருக்கமா முடிக்கணும். மூன்றாவதாக உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடியது, மார்க்கம் என்று ஒன்று வந்தால், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய ரசூலின் வார்த்தை என்று வந்தால் அப்படியே விழுந்துருங்க, சரணாகதி அடைஞ்சிருங்க. அதை எதிர்த்து பேசுகிற மனநிலையில் வராதீர்கள், அதற்கு வாதம் கற்பிக்காதீர்கள், அதற்கு இன்னொரு அர்த்தத்தை கொடுக்காதீர்கள். வரதட்சணை கல்யாணம் எடுக்க போகக்கூடாது, அப்பட்டமா நம்ம அறிவு சொல்லும், அநியாயம் நடக்குதாடா, இது மாதிரி எத்தனை பிள்ளைங்களை எங்கெங்கெல்லாம் சீரழிப்பாங்க வரதட்சணையினால. எவ்வளவு பேர் செத்தான் தெரியுமா? மலேசியாவில் சில வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவில் உள்ள ஒரு தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமிய தம்பதியர்கள் தன் பெண் பிள்ளைய இன்னொரு மாப்பிள்ளை கட்டி கொடுக்குறாங்க. இது பணக்கார வீட்டு பிள்ளை, அவ்வளவு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் டௌரியை வரதட்சணையை பெற்று அந்த பிள்ளைய படாத பாடுபடுத்தி கடைசியில் அந்த பிள்ளை தற்கொலை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளிட்டாங்க. பணக்காரன் குடும்பத்தில் கூட நடக்குது வரதட்சணை கொடுமை, ஏழை குடும்பத்தில் நடக்காதா? அறிவு சொல்லுது இது கெட்ட சபை. மனசு என்ன சொல்லுது? உறவுக்காரர்கள் அச்சம் தான் வாதம் பேசுறது. இது பேர் வாதம் பேசுறது. என்னுடைய சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மாமி சும்மா விட்டுற முடியும் உறவெல்லாம்? இஸ்லாம் என்ன சொல்லுது? உறவை பேண சொல்லுது. சரி, நீங்க சண்டையே போடல, எல்லாரும் கூட நகையும் சதையுமா நெருக்கமா இணக்கமா வாழ்றீங்க, அப்படியா அர்த்தம்? அதை அப்படியா புரிந்து கொள்ள? தனக்கு ஒரு தேவை என்று வரும்போது நம்மளை விட மோசமான நயவஞ்சகன் இருக்க மாட்டான், எல்லா உறவும் கூட கிடைச்சிடும். மார்க்க சொல்லிருக்க வேண்டாம், சேராத, அப்பதான் போய் உறவை பேணுவது என்றால் இது எதை காட்டுது? நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட மாட்டேன். திட்டவட்டமா அறிவிக்கிறது. நீங்கள் என்ன தொழுது என்ன பிரயோஜனம்? என்ன அமல் செய்து என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலின் வார்த்தைக்கு கட்டுப்படாதவர்கள் நாளை மறுமையில் நரகத்திற்குரியவர்கள். நாளை மறுமையில் சில முகங்கள் நரகத்தில் போட்டு வாட்டி வரைக்கப்படும். யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார் யகூலூன யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபராஅனா ஃபஅதல்லுன ஸபீலா ரப்பனா ஆத்திஹிம் லிஅஃபைனி மினல் அதாப் வ லஅன்ஹும் லஅனன் கபீரா. சில முகங்களை அல்லாஹ் நரகத்தில் போட்டு வாட்டி வதக்குவான். அந்த முகங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா?
அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? நாங்கள் முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டு விட்டோமே, எங்களில் பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு விட்டோமே, யா அல்லாஹ் அவர்களுக்கு இரட்டிப்பு மடங்கு வேதனையும் கடுமையான முறையில் சாபத்தையும் அவர்களுக்கு நீ கொடு. கேட்கிற அர்த்தம் இருக்கலாமா? சுதாரித்துக் கொள்ள வேண்டாமா? ரசூலுல்லாஹ்வுடைய கால சஹாபிய பெண்மணிகள் கட்டுப்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? நில்லுன்னா நிப்பாங்க, செத்துருன்னா செத்துருவாங்க. அவங்க கட்டுப்பாடு அப்படி இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நம்ம சம்பவத்தை பாருங்க. ஒரு முறை உஸ்மான் இப்னு மதுன் என்ற நபி தோழர் மௌத்தாயிட்டார். இவர் முஹாஜிர், மக்கால இருந்து வந்தவர் மதீனாவுக்கு. மக்கால இருந்து வந்தவங்க எல்லாம் ஒவ்வொரு நபி தோழருடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் தங்க வைப்பாங்க. அப்படி வந்தவர்கள் இந்த உஸ்மான் இப்னு மதுன் உம்மு ஆயிலா என்ற பெண்மணியுடைய வீட்டில் தங்குறார். அவருடைய கணவரை பொறுப்பாளியாக ஆக்கி அவர் வீட்டில் தங்க வைக்கிறாங்க. உம்மு ஆயிலா வீட்டில் இருக்கிறாங்க. இந்த உஸ்மான் வீட்டுக்கு வருவார்ல, அவர் அவருடைய போர்ஷன் தனி, வீட்டில் ஒரு பகுதி. அவர் வராரு, தொழுகிறாரு, நல்லபடியா பேசுறாரு, பழகிறாரு. அவர் பாட்டுக்கு அவர் உண்டு வேலை உண்டு இருக்காரு. இவரை மறுபடியும் பார்த்து 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 ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு உஸ்மான் மௌத்தாயிட்டார். இது எந்த உஸ்மான் இல்ல, ரசூலுல்லாஹ் மருமகன் உஸ்மான் கிடையாது, இது வேற உஸ்மான். ரசூலுல்லாஹ் மருமகன் எந்த உஸ்மான் யாருக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்திருக்கீங்களோ? ரசூலுல்லாஹ் மருமகன் உஸ்மான் யாரு? உஸ்மான் இப்னு அஃபான். சரி, இப்ப மௌத்தானது உஸ்மான் இப்னு மதுன். இப்னு மதுனுடைய மரணத்துல ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு இந்த உம்மால ஒரு வார்த்தையை சொன்னான், உஸ்மானே, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்ட்டான். ஏன்? நான் நேரடியா பார்த்திருக்கேன் உஸ்மான, அப்படி ஒரு தொழுகை, அப்படி ஒரு நோன்பு, அப்படி ஒரு அமல், அப்படி ஒரு கண்ணியம். பெண்கள்கிட்ட எப்படி இஸ்லாம் பழக சொல்ல அப்படி பழகுவாரு, கரெக்டா இருப்பாரு, நேர்மையா நடப்பாரு, உண்மையாளராக இருப்பார். வரமாறு ஒரு நல்லவர் கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நல்லவர் மரணித்து விட்டார். உஸ்மானே, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தி விட்டான். ரசூலுல்லாஹ் பக்கத்துல கேட்கிறான், உம்மு ஆயிலா, உஸ்மானே அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டாங்கிறீங்களே, உங்களுக்கு யாரு சொன்னது? அப்ப அவங்க பதில் பேசுறான், அல்லாஹ்வுடைய தூதரே, இவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தாவிட்டால் வேற யார் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான்? லாஜிக்கெல்லாம் சரிதான். ரசூலுல்லாஹ் அதுக்கு இன்னொரு பதில் பேசுறாங்க, நாளை மறுமையில ஏன் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லணும், ஒருத்தருக்கு சொர்க்கம்னு யார் சொல்லணும்? அல்லாஹ் சொல்லணும். ஒருத்தருக்கு நரகம், அது அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் சொல்லாம நானே பேச மாட்டேன், நீங்க என்னமா பேசுறீங்க? இது தவறு என்று ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. பிற காலத்தை உஸ்மான் இப்னு, அதாவது உம்மு ஆயிலா சொல்கிறார்கள், நான் யாருடைய மரணத்திலும் அதற்கு பிறகு முந்தி கொண்டு அப்படி பேசியது கிடையாது. என் வாழ்நாளில் கடைசி தப்புதான் நான். தன் பழக்க வழக்கங்களை நபியினுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாங்க. எமோஷனலுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம எல்லாருமே எமோஷனல் ஃபூல்ஸ். எல்லாரும் யாரு? உணர்வுகள் ரீதியான முட்டாள்கள். எப்படி முட்டாளு? இப்போ ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ ஒரு பிள்ளை மௌத்தாயிடுச்சு அப்படி வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு உங்க பிள்ளை மௌத்தாயிடுன்னு நினைச்சுக்கோங்களேன். மௌத்தாயி ஒரு 10 வருஷம் கழியுது. உங்க பிள்ளை மௌத்தாயி எத்தனை வருஷம்? 10 வருஷம். இப்போ உட்கார்ந்து வருத்தப்பட்டு போய் செவுத்துல போய் முட்டுவீங்களா? முட்ட மாட்டீங்க. ஓடு ஒப்பாரி வச்சு அழுவீங்களா? அழமாட்டீங்க. உங்களை நீங்களே தாக்கிக்கிறீங்களா? தாக்க மாட்டீங்க. யா அல்லாஹ் இப்படி பண்ணிட்டியே, உனக்கு இரக்கம் இருக்குதா என்று நீங்கள் கேட்பீர்களா? கேட்க மாட்டீங்க. அந்த ஆரம்ப நேரத்தில் இப்படி நடக்கும், இவ்வளவு நடக்கும். செவுத்துல போய் முட்டுவீங்க, உங்களை நீங்களை அடிப்பீங்க, அறியாமை கால அல்லாஹ்வை எதிர்த்து பேசுகிற வார்த்தைகளை பேசுவீர்கள். என்ன காரணம்? எமோஷனலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். நாங்க அறிவு வேலை செய்யல. ஆனா நான் இப்ப என் பிள்ளைக்கு வருத்தப்பட்ட 10 வருஷம் கழிச்சு வருத்தப்படணும்ல. 10 வருஷம் கழிச்சு என் பிள்ளையுடைய மரணம் ஒரு செய்தி மாதிரி நான் சொல்லிட்டு போயிருவேன். எனக்கு 10 வருஷம் ஒரு பிள்ளை மௌத்தாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு போயிருவோம். அந்த என்ன போகட்டுமே. ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்க, இன்னம ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலா, துன்பம் ஏற்பட்ட உடனே மரணம், அதுக்கு தான் பொறுமை. ஆற அமர வந்தா இப்ப என்ன கிடையாது, பொறுமை கிடையாது. நாங்க சொல்லுவோம். நம்ம எல்லாருமே உணர்வுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அறிவுக்கும் மார்க்கத்துக்கும் முக்கியத்துவம் தரமாட்டோம். முதல்ல மார்க்கத்திற்கு, பிறகு அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுது இஸ்லாம். அறிவார்ந்து யோசிச்சு பாருங்க. நம்ம செயல்பாடுகளை எத்தனையோ பல காரியத்தை அல்லாஹ்வுக்கு எதிராக தான் அமைச்சுக்கிட்டு இருப்போம். வட்டி வாங்குவோம், வட்டி வாங்க கணவரை ஏவுவோம். மோசடி செய்வோம், மோசடி செய்ய கணவரை ஏவுவோம். பொருளாதாரம் பொருளாதாரம் என்று மோகம். வீட்டில் ஆடம்பர பொருட்களை எல்லாம் குவிக்க வேண்டும் என்ற சிந்தனை.
அதனால் கணவன்மார்களை வெளிநாட்டுக்கு கூட நீ போயிரு, எனக்கு பணத்தை கொண்டு வந்து வச்சிரு என்ற ஒரு மனநிலை. இது எங்க கொண்டு வந்து நிறுத்துது? உலகத்தினுடைய அந்த ஆசை அது நம்மளை அப்படி கவர்ந்து இழுக்குது. ஆடம்பர பொருளை விரும்பாத ஒரு பெண் உண்மையிலே மனசார நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க ஒருத்தங்க யாராவது உண்டா? கிடையாது. இஸ்லாம் விரும்பக்கூடாதுன்னு சொல்லுதா? கிடைச்சா வாங்கிக்கங்க, அக்செப்ட் பண்ணிக்கங்க, போயிட்டா விட்டுங்க. அது பிள்ளையாகலாம், கணவனாகலாம், உங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரமாகலாம், உங்கள் சொத்து மத்துகளாகலாம், எதுனாலும் இருக்கலாம். ஒண்ணு வந்தால் அக்செப்ட் பண்ணிக்கங்க. அல்லாஹ் ஹலாலாக்கியதை. அது போயிடுச்சுன்னா விட்டுருங்க. உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தராதீர்கள். தந்தால் என்ன ஆகும்? நீங்க அல்லாஹ்வை எதிர்த்து பேசுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைஸ மின்னா மன் லத்தமல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தஆ பிதஅல் ஜாஹிலியா. துன்பம் வந்தவுடன் அந்த உணர்வுகளால், எமோஷனலால் தன்னை அடித்துக் கொள்ளக்கூடியவன், தன் சட்டை பையை கிழித்துக் கொள்ளக்கூடியவன், அறியாமைக்கான வார்த்தைகளை பேசக்கூடியவன், அவன் என்னை சார்ந்தவனே இல்லை. நாங்கள் சொல்ல என்ன அர்த்தம்? நீ முஸ்லீமே கிடையாது, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்ட. ஒரு இஸ்லாமியன் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தருவான், பிறகு அறிவுக்கு முக்கியத்துவம் தருவான். எதற்கு முக்கியத்துவம் தரமாட்டான்? உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தரமாட்டான். அந்த உணர்வுகளை எல்லாம் அவன் கட்டுக்குள் கொண்டு வருவான். பெண்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மேஜர் மிஸ்டேக் இதுதான். அதனால் மார்க்கத்தை புறக்கணிச்சிடறாங்க. பல நேரம் அவங்களுக்கு ஒரு நஷ்டம் வந்து தாங்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஏன் நஷ்டம் வருது? ஊர்ல யாராவது தஹஜ்ஜத் தொழுவாங்க, நான் தானே கரெக்டா தொழுறாங்க, தொழுதா உங்களுக்கு நஷ்டம் கொடுக்க கூடாதா? நீங்க என்ன தொழுட்டீங்க? தஹஜ்ஜத் ரசூலுல்லாஹ் தொழுத அளவுக்கு நீங்க தொழுதீங்களா? எத்தனை முறை கேட்டிருப்பீங்க, கால்கள் வீங்கு வர இருக்க நபிகளார் என்றார்கள். அஃபலா அகுனு அபதன் ஷக்கூரா, நான் என் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். அந்த அண்ணலாருடைய தாய் மரணம், அந்த அண்ணலாருடைய தந்தை மரணம், அந்த அண்ணலாருடைய பாட்டனார் மரணம், அந்த அண்ணலாருடைய பெரிய தந்தை மரணம், அந்த அண்ணலாருடைய நேசத்திற்குரிய மனைவி ஹதீஜா மரணம், அந்த அண்ணலாருடைய பெரிய தந்தை மகன் ஜாஃபர் நபிகளாருடைய நேசத்துக்குரிய சகோதரர் மரணம், அந்த அண்ணலாருடைய மகள் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும் மரணம், அந்த அண்ணலாருடைய நுபுவத்துக்கு முன்னாடி உள்ள மகன்கள் மரணம், நுபுவத்துக்கு பிறகு இப்ராஹிம் மரணம், அந்த அண்ணலாருடைய சிறிய தந்தை ஹம்சா மரணம். ஒரு மனுஷன் வாழ்நாள்ல தன் நெருங்கிய உறவுகள்ல இத்தனை மரணத்தை பார்க்க முடியுமா? பார்த்துட்டு ஒருத்தன் அல்லாஹ் தான் வேண்டும் என்று சொல்ல முடியுமா? நபிகளார் சொன்னாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் அந்த எமோஷனலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், தூக்கி போட்டுருவாங்க. மார்க்கம் தான் இங்க முக்கியம் நிற்பாங்க. ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஐயோ என்ன அல்லாஹ் தண்டிச்சுட்டான, கோவப்பட்டான, நான் என்ன குறை வச்ச அல்லாஹ்வுக்கு? நீங்கள் காலாகாலத்துக்கு தொழிலாலும் சரி, உங்களை ஒவ்வொரு நொடி துன்புறுத்துவதற்கு அவனுக்கு உரிமை இருக்கு. சுஜூதிலே கடந்த மௌத் வரைக்கும் ஒவ்வொரு நொடி உங்களை துன்புறுத்த யாருக்கு உரிமை இருக்கு? அல்லாஹ்வுக்கு உரிமை இருக்கு. உங்கள் உடல் உங்களுக்குரியது அல்ல, உங்கள் உயிர் உங்களுக்குரியது அல்ல, இந்த உலகத்தில் எதுவுமே உங்களுக்குரியது அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளையினுடைய மரணம், ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என் தந்தை அழைச்சிட்டு வாங்க, என் மகன் மௌத்தாக போறாரு, கூட வரட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதை அல்லாஹ் கொடுத்தானோ அதுவும் அவனுக்குரியது, எதை எடுத்தானோ அதுவும் அவனுக்குரியது. உலகத்தின் யதார்த்த தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் நமக்குரியதே அல்ல, நமக்கு வேண்டாம். நமக்கு மறுமை இருக்கிறது. அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை, இன்பகரமான வாழ்வை நமக்கு தர இருக்கிறான். நபிகளார் சொன்னார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் வ ஆபிரு ஸபீல். இப்னு உமர், இந்த உலகத்தின் ஒரு அந்நியனை போன்று வாழ், ஒரு வழிபோக்கனை போன்று இரு. இங்க இருந்து புறப்படுறீங்க, சென்னைக்கு போகணும், வழியில ஒரு இடத்துல மதுரையில இறங்கி மறுபடியும் இன்னொரு பஸ் மாறுறீங்கன்னு வைங்க, மதுரை உங்களுக்கு பெர்மனன்ட் பிளேஸா? ஒரு 10 நிமிஷம் அடுத்த பஸ் மாறுறதுக்காண்டி இறங்கி டீ குடிக்கிறோம். ஏசிய காணும்னு கேட்பீங்களா? ஃப்ரிட்ஜை காணும், வாஷிங் மிஷினை காணும் கேட்பீங்களா? அட 10 நிமிஷம் சாக்கடையாக தாண்டி போயிடுவோம். ஏன்? இது எனக்கு பெர்மனன்ட் கிடையாது. ஒரு பயணத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்களோ, துன்யாவை அப்படி பயணத்தை போன்று புரிந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இங்கு நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் முழுமையாக கீழ்ப்படியுங்கள். அதில் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நபிகளாருடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த அம்மையார் யாரு அப்படின்னா, அந்த 12 ரக்காயத்தை தொழுதா சொர்க்கத்துல மாளிகைன்னு செய்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை அறிவிக்கிற நபி தொழில் இவங்க தான். இவங்க தான் சொல்லுவாங்க, நபிகளார்கிட்ட இருந்து அந்த செய்தியை கேட்ட நாள்ல இருந்து நான் அந்த 12 ரக்காயத்தை விட்டதே கிடையாது அப்படிம்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி
உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உம்மு ஹபீபாவுடைய தந்தை அபூ சுஃபியான், இவர் ஆரம்பத்தில் பெரிய குஃபார், காஃபிர். பிற்காலத்தில் மக்கா வெற்றி நேரத்தில் இறுதியில் அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அப்புறம் நல்ல முஸ்லீமாக வாழ்ந்தார் பல ஆண்டுகள். ஒரு போர்க்களத்தில் மரணித்து விட்டார் அபூ சுஃபியான். இது யார் இறந்திருக்கா? தந்தை. தந்தையினுடைய மரணம், ஒரு ஆணுடைய மரணம் மற்றவர்களுக்கு இருக்கிற வழியை விட மகளுக்கு இருக்கிற வழி ரொம்ப அதிகம். தாயை விட ஒரு மகளை தந்தை அதிகமாக புரிந்து வைத்திருப்பார், பாசம் கட்டுவார். தந்தை இருக்கிற அல்லது இழந்த பெண்களுக்கு புரியும். உங்க தந்தை இறந்துட்டாங்க, உடனே நீங்க அதை நினைச்சு வருத்தப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு தந்தை மரணித்து விட்டார் உம்மு ஹபீபாவுக்கு. 3 நாட்கள் கடக்குது. வாசனை திரவியங்களை எல்லாம் பூசிக்கொள்கிறார் உம்மு ஹபீபா. அப்ப உம்மு ஹபீபா பார்த்து கேட்கிறான், என்னம்மா அது நியாயமா? இறந்து போனது யாரு? உன் தந்தை. உன் தந்தை இறந்திருக்கிறாங்க, 3 நாள் தான் வருத்தமா? ஏன் ஒரு 10 நாள் வருத்தப்பட்ட என்ன? சாதாரண வாழ்க்கைக்குள்ள வந்துட்டிய, வருத்தப்பட வேண்டியது. ரசூலுல்லாஹ் காலத்துல வருத்தப்படுறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குவாங்க. அப்ப உம்மு ஹபீபா ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இந்த உலகத்தில் யார் மரணித்தாலும் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. இந்த வருத்தம், கவலை, கண்ணீர் 3 நாள் தான். 3 நாளுங்கிறது அதிகபட்சம். ஒருத்தர் ஒரு நாளே கிளம்பினாலும் தப்பு கிடையாது. தாய் இறந்திருப்பாங்க, வேதனை இருக்கும், கொண்டு போவாரு, தொலை வைப்பாரு, அடக்கம் பண்ணுவாரு, கண்ணை தொடச்சு போயிடுவார். அவர் அடுத்து புறப்பாக்க வேண்டாமா? அவருக்கு மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு. தாயை நினைச்சுக்கிட்டே இருந்தா யார் சம்பாதிக்கிறது? அடுத்து உடனே அதை மறந்துருங்க. இஸ்லாம் அவருக்கு 3 நாள் வரை அனுமதி கொடுக்குது. 3 நாள் வரைக்கும் வருத்தப்பட்டுக்க, 3 நாளுக்கு மேல வருத்தப்படக்கூடாது. ஒருவருக்கு மட்டும் விதிவிலக்கு யார் என்றால், கணவன் இறந்தால் ஒரு பெண் அவருடைய மனைவி 4 மாதம் 10 நாட்கள் துக்கம் அனுஷ்டித்துக் கொள்ளலாம். அதுக்கு பிறகு இத்தா. அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. பெண்களுக்கு அனுமதி சொல்லல, மனைவிமார்களுக்கான அனுமதி. இறந்து போனது கணவனாக இருந்தால். உம்மு ஹபீபா சொல்றாங்க, இது நபி எங்களுக்கு போட்ட கட்டளை. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாங்கள் மாறி செய்வோமா? ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொன்னாங்க, நாங்க அப்படித்தான் நடப்போம். நாங்க இந்த துன்யாவில் என்றைக்குமே நபியின் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லிட்டாங்களா, உலகத்தில் யாருடைய வார்த்தை நமக்கு தேவை கிடையாது, நபியினுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் வார்த்தைக்கு மாற்றம் இல்லாமல் ஒருவர் சொல்வாரே ஆனால் அந்த அறிவுரை நமக்கு நன்மையாக இருக்குமே. ஆனால் அப்ப அவங்களுக்கு கட்டுப்படுங்க. அப்போ உங்கள் தாய் தந்தை கட்டுப்படுங்க, உங்கள் கணவன் கட்டுப்படுங்க, உங்க பிள்ளைங்கள் கட்டுப்படுங்க, பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுக்கு மாற்றமாக அவர்கள் சொல்வார்கள், ஆனால் அந்த கட்டுப்படுதல் நீங்கள் இஸ்லாத்திற்கு கட்டுப்படாததை காட்டுகிறது. இதை உணர்ந்து கொள்ளுங்கள், நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள், பிறருடைய மான விஷயத்தை விளையாடாதீர்கள். வழிபாடுகளிலே நீங்கள் காட்டுகிற ஆர்வத்தை போன்று கணவனுக்கு கட்டுப்படுவதிலும் அதிக ஆர்வத்தை காட்டுங்கள். நபிகளார் சொன்னார்கள், உபரியான நோன்புகளை நீங்கள் வைப்பதாக இருந்தால் கணவன்மார்கள் உங்கள் கூட இருந்தா அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்காம நோன்பு வைக்காதீங்க. நோன்பை விட கணவர் முக்கியம். பல பெண்களுக்கு இன்னைக்கு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது எல்லாம் அமல் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் பாப்பா அம்மா, தகப்பனார், தாயார், அதுக்கப்புறம் பிள்ளைங்க, அப்புறம் சகோதரர் எல்லாம் கடைசியாக இந்த ஜீவன் வரும். நான் சொன்னேன், இந்த நடுவுல ஒரு அப்ராணி ஒருத்தர் வந்தாருன்னு, அவன் கடைசியா தான் இருப்பார். இது நல்ல ஈமான் கொண்ட பண்பின் பெண்ணுடைய பழக்கம் கிடையாது. கணவனுக்கு கட்டுப்படுங்கள், முழுமையாக சரணாகதி அடையும், மார்க்கம் சொன்ன அடிப்படையில். பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்தில் மிக தெளிவான ஒரு கட்டுப்பாட்டோடு இருங்கள், ஒழுக்கத்தை பேணிக் கொள்ளுங்கள். அதிகமான செய்திகள் சொல்ல வேண்டியதாக இருந்தாலும் சில கருத்துக்கள் நம்ம விட்டுட்டோம். பெண்கள் பல சமூக வலைதளங்களில் ஈடுபடுறாங்க. அது அவர்களுடைய கற்பையே சில நேரங்களில் இழக்க வைக்குது. 100ல் 100 கிடையாது, 100ல் 1, 100ல் 2. அப்ப அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். ஒழுக்கத்தை எப்போதும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், கற்பு நெறியோடு வாழுங்கள். நபிகளாரிடத்துல ஒரு நபித்தோழர் வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கம் உண்டுனாங்களே, மாளிகை உண்டுனாங்களே, சொர்க்கத்துல மத்த எவ்வளவோ வெரைட்டியா காரியங்களா இருக்குனாங்களே, ஆண்களை பத்தி தானே அல்லாஹ் பேசுறான், பெண்களாகி எங்களை பத்தி அல்லாஹ் பேசலையே. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், சூரா அல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 35வது வசனம். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத் வல் காஷிஈன வல் காஷிஆத் வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத் வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத் வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத் வذாக்கிரீன அல்லாஹ் கதீர வذாக்கிராத். அல்லாஹ் என்ன சொல்றான்? முஸ்லிமான ஆண்கள் பெண்கள்
இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள், பொறுமையாக நடக்கும் ஆண்கள் பெண்கள், நோன்பு வைக்கும் ஆண்கள் பெண்கள், உண்மை பேசும் ஆண்கள் பெண்கள், உள தூய்மையோடு கட்டுப்பட்டு நடக்கும் அந்த ஆண்கள் பெண்கள், கற்பு நெறி தவறாத ஆண்கள் பெண்கள், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யும் ஆண்கள் பெண்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் இருக்கிறது. கவலையே படாதீங்க. ஆண்களுக்கு சொர்க்கத்தில் என்னவெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் பெண்களுக்கு உண்டு. தைரியமா துணியால போராடும், அமல் செய்யுங்க. எங்களுக்கு கிடைக்குமா, எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானா? கவலையே படாதீங்க. உங்களை நற்செய்தி என்று இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தவன் அல்லாஹ். குழந்தைகளை கொல்லக்கூடாது என்று உலகத்திலேயே சட்டம் இயற்றியவன் அல்லாஹ். வேற எவனா சொல்லியிருப்பான் உலகத்தை ஒரு சட்டமானதை? அல்லாஹ் சொன்னான். தாயை விட ஒருவனுக்கு தலை சிறந்த உறவு யாரும் கிடையாது என்று சட்டம் இயற்றியவன் அல்லாஹ். மனைவியிடத்தில் நற்பெயரை பெற்றவன் மட்டும்தான் சமுதாயத்திலே நல்லவன் என்று சட்டம் இயற்றியவன் அல்லாஹ். யார் 2 பெண் பிள்ளைகளை பற்றி நல்ல முறையில் வளர்க்கிறார்களோ அத்தகைய தாய் தந்தைக்கு சொர்க்கம் என்று நற்செய்தி சொன்னவன் அந்த அல்லாஹ். அந்த அல்லாஹ் ஒரு நரகத்தை தள்ளுவானா? ஒரு காலம் நடக்காது. இறைவனுக்கு பயந்து நடங்க. உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உயர்வான சொர்க்கத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான், ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உதிய அமல ஆமில் மின்கும் மின் தக்ரின் வ உன்ஸா. உங்களில் ஆணோ, எவ்வளவு அழகாக வார்த்தை பயன்படுத்தலாம், உங்களில் ஆணோ உங்களில் பெண்ணோ யார் எந்த விதமான அமல்களை பாடுபட்டாலோ அதற்கான கூலியை அவர்கள் கட்டாயம் அடைவார்கள். நன்மையை பத்தி பேசலாம் என்று அல்லாஹ் அந்த அதிகாரிகளுக்கு பதிலளிக்கிறான். அதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் உங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. இது போன்ற வேறு வேறு நிகழ்வுகளிலேயே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். மார்க்க ரீதியான காரியங்களை எப்போதும் தொடர்பு இருங்க. சினிமா, சீரியல், இது மாதிரியான உலக உங்களை மார்க்கத்திலிருந்து வேறு இருக்கக்கூடிய காரியத்தை விட்டு விலகி நாம் அனைவருமே சொர்க்கத்திற்குரியவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நற்பாக்கியம் பெற்றவர்களாக உள்ள இறைவன் நம் அனைவரும் ஆக்கியவர்கள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை சிறப்பாக நடத்தி தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த பயானுக்கு, இந்த தர்பியாவுக்கு வந்து கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் சகோதரர்களுக்கும் லாயம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்த தாவா குழு சகோதரிகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த சபை கலந்து செல்லும் போது துஆவை ஓதி கலந்து செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.